ரிஷப் சார். சரி 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 இங்க வா, இங்க உட்காரு. என்னோட போனை பாத்தீங்களா? நல்லா உடைஞ்சிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க என்னோட போன். நான் அன்னைக்கு போயிட்டல. இங்க பாருங்க என் போன் உடைஞ்சிருச்சு. என்னோட எல்லா வர்க்குமே என்னோட போன்ல தான். எப்படி காம் டவுன் ஆக முடியும்? உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பென்சிவான போன் வாங்குனேன். அதுவும் உடைஞ்சிருச்சு. ஒன்னு சொல்லவா? என்னோட வேலை முழுக்க நான் இந்த போன்ல தான் பண்ணுவேன். இதுல தான் வெண்டர்ஸோட லிஸ்ட் இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அமைதியா இரு. கரீனா ஆண்டி இது தெரிஞ்சுதான் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அவங்க தெரிஞ்சுதான் பண்ணாங்க. இந்த போனை தள்ளி விட்டுருக்காங்க. ஓகே ப்ளீஸ் அமைதியா இரு. அமைதியா இரு. ஒண்ணாகாது. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? இது டாப் பிராண்ட் போன். நான் இஎம்ஐல வாங்குனேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் இஎம்ஐ முடிச்சேன். இன்னொரு இஎம்ஐ போகிறதுக்கு முன்னாடியே போன் உடைஞ்சிருச்சு. சோ வாட்? போச்சுனா விட்டு. இங்க பாரு. ஓல்டுக்கு பாய் சொல்லு, நியூக்கு ஹாய் சொல்லு. புதுசா வாங்கிடலாம். நியூ பிராண்ட். ரிஷப் சார், என்னோட salary என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த இஎம்ஐ கட்டி முடிக்கவே பல மாசம் ஆகும். இதுல புது போனை நான் எங்க போய் வாங்குவேன்? சரி நான் என்ன? இல்ல ரிஷப் சார், உங்களோட உதவியை என்னால இதை ஏத்துக்க முடியாது. எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. இங்க வா. இங்க வா. ஏன்? Thank you so much ரிஷப் சார். Always there for you. நான் போயிட்டு வரேன். So sweet. நான் மோனிஷாவோட இன்ட்ரகேஷனுக்காக சீக்கிரமா கேள்வி லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணணும். அப்பதான் அவ போதையில இருக்கும்போது அவகிட்ட கேள்வி கேட்க முடியும். அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும். நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? இவன் உயிரோட இருக்கானா இல்லையா? பிருத்வி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? இவன் உயிரோட இருக்கானா இல்லையா? இவனுக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இவன் இங்க கூட்டிட்டு வந்த? இவனுக்கு எதுவும் தப்பா எதுவும் நடக்கல இல்ல? இவனை நீ எதுக்காக இழுத்துக்கிட்டு இந்த ரூமுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? பிருத்வி, உண்மையை சொல்லு. வேலை செய்ய வந்தவனை நீ எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? இவன் ஏன் இந்த மாதிரி கிடக்குறா சொல்லு. ஆண்டி, அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்க என்ன பார்ட்டிக்குள்ளேயே விட மாட்டீங்க. ஜெயிலுக்கு தான் அனுப்பி வைப்பீங்க. என்னையா இப்போ மட்டும் நான் வெளியே போய் எல்லார்கிட்டையும் உண்மையை சொன்னா அப்புறம் ஓன் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். ஒன்னு ரொம்ப கேவலமா திட்டுவாங்க. கெட்டவன், மோசமானவன், துரோகி. ஒருவேளை இந்த ரித்விக் கண் முழிச்சா கூட கண்டிப்பா நான் செத்தேன். ஒருவேளை இவன் கண் முழிக்கலனாலும் அப்பவும் நான் செத்தேன். பிருத்வி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இவனை நீ என்ன பண்ணன்னு சொல்லு. ராக்கி ஆண்டி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க ராக்கி ஆண்டி. ஆனா இப்ப நான் என்ன பண்றது? இப்ப என்னோட உயிரை நான் காப்பாத்திக்கணும்னா உங்களை கொலை பண்ணி தானே ஆகணும். ஐ எம் சோ சாரி. அட கடவுளே, இந்த பிருத்திவி எங்க போனா? ஆளையே காணோம். இது சரியான இடம். ஏன்னா இங்க யாருமே வரல. பேசாம நான் ஒண்ணு பண்றேன். அந்த ராக்கியை இப்பவே இங்கேயே நான் கொன்னுடுறேன். இந்த லவுட் ஆண்டி லவுடா கத்துனா கூட கீழே இருக்க யாருக்குமே கேட்காது. இதை வச்சு ராக்கி மண்டையிலே போட்டோன்னா கொஞ்ச நேரத்துக்கு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரேடியா தூங்க வச்சிட வேண்டியதுதான். அப்புறம் என்ன, இது ஒரேடியா காப்பாத்திரும். இந்த ராக்கி மட்டும் செத்துட்டா இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவாங்க. யார் இந்த ராக்கியை கொன்னதுன்னு யோசிப்பாங்க. ஃபைனலி நான் தான் இதை பண்ணதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல வேணா பிருத்வி, வேணா வேணா. வாட்ஸ் ராங் வித் யூ? அவங்க ராக்கி, கரண் அப்புறம் ரிஷபுடைய அம்மா. ஒருவேளை அவங்க மட்டும் செத்துட்டா உன் கதையே முடிஞ்சிடும். பிருத்வி, எனக்கு நல்லா தெரியும் நீ அவனோட விஷயத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியுது. நான் உன்கிட்ட எவ்வளவு நேரமா நீ அவனை என்ன பண்ணன்னு கேட்டுட்டே இருக்கேன். ஆனா நீ எதுவுமே சொல்லாம அமைதியாவே நின்னுட்டு இருக்க. சரி, நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். நான் இப்ப எல்லாரையுமே கூப்பிடுறேன். நீ எல்லார் முன்னாடியும் அவனை என்ன பண்ணங்கிற பதில சொல்லு, சரியா? இல்ல ஆண்டி ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அது நான் உங்களுக்கு எதுக்காக அப்ப பதில் சொல்லலைன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து ஆண்டி, என்னால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்ய முடியும். அதாவது நான் ஒன்று பேசுவேன், இல்லைன்னா யோசிப்பேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த வெயிட்டர் இருக்கான்ல, அவனை எப்படி முழிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சேன். ஸோ நீ என்ன யோசிச்ச? நான் என்ன யோசிச்சேன்னா, அது வந்து என்ன யோசிச்சான்?
நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ம்? எனக்கு பதில் சொல்லு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் யோசிக்கிறேன் ஆண்டி. நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். இவனை எப்படி நான் கண்முழிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்க என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. என்ன? ஆண்டி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் இவனை பார்த்தப்போ இவன் ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருந்தான். ஐ மீன் காக்கா வலிப்பு. இப்படி இவனுக்கு ஏதோ மயக்கம் வரப்போதோன்னு நான் நினைச்சேன். இவன் கீழே விழ போனான். அப்பதான் ரைட் டைம்ல நான் அவனை பிடிச்சேன். அந்த சமயத்துல தான் நீங்க வந்தீங்க. நீங்களே யோசிங்க, ஒரு வேளை இவன் கீழே விழுந்திருந்தா இவன் தலையில அடிபட்டிருக்கும். அப்படி அடிபட்டிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. ரைட் டைம்ல நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். இவனை கண்முழிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அலமாரி இருந்துச்சு, அதுல கீழே ஷூ ரேக் இருக்கும்ல, அதுல ஒரு ஷூவை எடுத்து இவன் மூக்குல வைக்கலாம்னு நான் நினைச்சேன். அப்படி செஞ்சா இவன் எந்திரிச்சிருவான்ல. ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது உங்களுடைய அலமாரியில ஷூ ரேக்கு கிடையாது அப்படின்னு. என்னோட வீட்டு அலமாரியில கொஞ்சம் வாயை மூடுற பிருத்திவி. இந்த மாதிரி சுத்தி பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. என்ன? நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கான பதில சொல்லு. நீ இவனை என்ன பண்ணன்னு சொல்லு. ஆண்டி, நான் தான் சொன்னல, இவன் நடுக்கத்துல தான் மயங்கிட்டான். அதனாலதான் இவன் கண் முழிக்காம இருக்கான். இவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். இவனை எப்படியாவது ஷூஸை ஸ்மெல் பண்ண வைக்கலான்னு. அட, இப்பதான் எனக்கே தோணுது, நான் கூட ஷூஸ் போட்டிருக்கல. நான் ஒன்று பண்றேன் ஆண்டி, என்னோட ஷூஸையே கழட்டி இவனை ஸ்மெல் பண்ண வைக்கிறேன். அப்ப இவன் எழுந்துருவான்ல. ம், என்ன ஆச்சு ஆண்டி? என்னன்னு உண்மையை சொல்லு பிருத்திவி. நீ இவனை என்ன பண்ணன்னு சொல்லு. இவன் தான் எல்லாத்தையும் பண்ணான். ஏதோ ரொம்ப நிறைய பண்றேன்னு சொன்னான். ரொம்ப நேரமா நான் இவனை கத்தி கத்தி இவனால கத்த முடியல. அது இவன் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்கான். சின்ன பையன்ல. நான் நோட்டீஸ் பண்ண ஆண்டி, அங்க நம்ம அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருந்தோம்ல, இந்த வெயிட்டர் பாவம் இங்க அங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தான். இவன் ரொம்ப உழைச்சிருக்கான். இவன் ரொம்ப நல்ல வேலை செஞ்சான். இவன் ரொம்ப களைச்சு போயிருப்பான். அதனால தான் மயக்கம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கரீனா ஆண்டி இவனை திட்டினாங்க. ரொம்பவே கத்தி பேசிட்டு இருந்தாங்க. கரீனா ஆண்டி மட்டும் இல்ல, கரண், ஸ்ருதி எல்லாருமே இவனை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவன் ரொம்பவே பாவம். நீங்களே சொல்லுங்க ஆண்டி, ஒருத்தன் இவ்வளோ அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு களைப்பா இருக்க தானே செய்யும். அதுவும் திட்டோட ட்ரிபிள் டோஸ் வேற. ஆண்டி, என்னால இந்த மாதிரி ஏழைங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. அதனாலதான் இவனை பார்க்கும்போது இவன் கஷ்டத்துல இருக்கான், இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த கரீனா அக்கா சில நேரத்துல ரொம்பவே திட்டிடுறாங்க. பிருத்திவி, ஆண்டி, சாரிப்பா, என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். நீ இவனை அடிச்சுதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டானோன்னு நான் நினைச்சிட்டேன். இவன் கூட சண்டை போட்டுட்டியோன்னு நினைச்சேன். ஏன்னா கரண் கூட அடிக்கடி சண்டை போடுவல. ஆனா இப்ப என்னோட எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடுச்சு. சாரி. இல்ல ஆண்டி, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் ஒருவேளை உங்க இடத்துல இருந்தாலும் நானும் இதே தானே யோசிச்சிருப்பேன். நான் இங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க அதை உண்மைன்னு நம்பிட்டாங்க. வாவ், என் ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. அதுதான் யாரா இருந்தாலும் நம்பிடுறாங்க. நல்ல வேலை நான் சொன்னதை நம்பிட்டா. இல்லைன்னா இதை வச்சு இவன் மண்டையை உடைச்சிருப்பேன். அது கூட நல்லா தான் இருந்திருக்கும். என்ன யோசிச்சுட்டு இருக்க பிருத்திவி? மண்டையை உடைக்கிறத பத்தி. என்ன? அது என் தலையை உடைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனை எப்படி கண்மொழிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிருத்வி, இங்க பார்ப்பா, நீ டென்ஷன் ஆக வேணாம். இவனை எப்படி கண் முழிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இவனை எப்படி எழுப்ப வைக்கணுங்கிற ஐடியா என்கிட்ட இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தினா எப்படியாப்பட்டவங்களும் கண்ணு முழிச்சிருவாங்க. நான் இப்ப வந்துடுறேன், சரியா? இவன் மட்டும் கண்ணு முடிச்சிட்டானா அப்புறம் என் கதை முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சிடும், காலி ஆயிடும். இங்க பாருமா கரீனா, இங்க பாரு. இது ஒரு விளையாட்டு. விளையாட்டுல கிண்டல் பண்ணி பேசலாம், அதுக்கால கோச்சிக்க கூடாது. அப்புறம் பார்ட்டி நல்லாவே போகாது. இல்ல, அப்படி என்ன ஆச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? பாத்தீங்களா கரீனா ஆண்டி, இவ எல்லாருக்கும் முன்னாடி நீங்க சொன்னது தப்புன்னு நிரூபிச்சிட்டா. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலண்ணா. ஐ திங்க் ஏதோ விஷயத்தால ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஏனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஐ மீன், கேமை விட்டுற வேணாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க போலாம். சரி, வாமா. சரி சரி, எதுக்காக எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க விளையாடலாம்.
ரிஷப் அண்ணா அப்படி ஸ்ருதி கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னு இவ இவ்வளோ சந்தோஷமா இருக்கா? ரிஷப் அண்ணா மெசேஜ் பண்ணிருக்காரு, நீயும் ஸ்ருதியும் என்னோட ரூமுக்கு வாங்க. என்ன புரியுதுல ஸ்ருதி, உங்களுக்கு? ரிஷப் அண்ணா கூப்பிட்டுருக்காரு, வா நம்ம போலாம். அப்படின்னா வா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, புது மொபைல் வாங்க போறேனே. புது மொபைலா? இந்த பொண்ணு வேற உலகத்துல இருக்கா. மோனிஷா கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இவ மொபைலை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இவ நிஜமாவே பைத்தியம் தான். ஐம் ஷூர் நான் ட்ரிங்க் எடுக்கவே இல்லை. ஆனா எதுக்கு எனக்கு ஹேங் ஓவர் ஆகுது? இப்போதான் எனக்கு புரியுது. அப்போ கரண் தான் அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ல எதையும் கலந்துருக்கான். எனக்கு போதை ஏறிட்டே போதே. இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த போதையால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அப்புறம் இந்த பிருத்வி, அவன் இங்கே இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்புறம் இந்த ஷர்லின், குட் ஃபார் நத்திங். இந்த பிருத்வியை தவிர வேறு எதுவுமே அவளுக்கு தெரியாது. இந்த பிருத்வி எங்கே போனா? என்னாச்சுன்னு தெரியலையே. ஓ மை காட், இவளுக்கு போதை ஏறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமா ஏறுது. அவ குடிக்கலங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் காட்டணும்னு ரொம்ப அதிகமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அவளே குடிச்சிட்டு வந்ததா தான் நினைப்பா. யாரோ கொடுத்தாங்கன்னு அவளுக்கு தெரியாது. இப்போ இவளுக்கு யார் மேலயும் சந்தேகம் வராது. ஆனா ஐம் ஷூர் கூடி சீக்கிரமே அவ சந்தேகப்படுவா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இவ போதையில இருக்கிற விஷயத்த எதுக்காக மறைச்சிட்டு இருக்கா? அட, அவ மோனிஷா. எல்லாருக்கும் முன்னாடி அவ இமேஜை கெடுத்துப்பாளா என்ன? இப்ப அவ பார்ட்டி நடந்துட்டு இருக்கல, அதுல தெரியாம குடிச்சிருப்போன்னு அவ நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அவ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். அவ புத்திசாலித்தனமா யோசிக்கவா ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நம்ம பிளான் தானே கண்டுபிடிச்சிருவா. பட் டோன்ட் வரி, அந்த ஸ்டேஜ் வரதுக்குள்ள நம்ம பிளான் எல்லாம் நல்லா முடிஞ்சிரும். எஸ். அவ்வளவுதான். அவளுக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஸ்ருதி ரெக்கார்டிங் எல்லாம் ரெடி பண்ணாலா இல்லையான்னு பார்க்கணும். அப்புறம் ரிஷப் சார் கேள்வி கேட்கறதுக்கான லிஸ்ட்டை ரெடி பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா இந்த வாய்ப்பை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போதான் இந்த மோனிஷா போதையில இருக்கா. கண்டிப்பா உண்மையெல்லாம் சொல்லிடுவா. அப்புறம் இவளோட போதை இறங்கிடுச்சுன்னா இவகிட்ட இருந்து உண்மையெல்லாம் எடுக்கிறது கஷ்டமாயிடும். இந்த நாள் இன்னைக்கு நைட் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நீ வேணா பாரு, இன்னைக்கு நைட்டே உன் மேல போட்ட பழி எல்லாமே பொய்ன்னு தெரிய வந்துடும். நாளைக்கு எல்லாமே சரியாயிடும். நான் போறேன். என்னது இது? இது வரைக்கும் நான் இவ்வளோ ஹானஸ்டியோட உண்மையா நான் யாரையுமே புகழ்ந்தது கிடையாது. சரி, அப்படின்னா என்ன புகழ ஆரம்பி. தேங்க்யூ. நீ எனக்காக பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அட, நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தெரியுமா? ஏன்னா நீ எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு தெரியும். என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கு பாத்தியா? இதுதான் எனக்கு தைரியத்தை கொடுக்குது. என் மேல எத்தனை பேர் பழி போட்டாலும் சரி, நீ என் கூட இருக்கங்கிற தைரியம் போதும். என்னால எதையும் சாதிக்க முடியும். That's it. ஓ மை காட், இது கரண் தானா? அழக்கூடாது. அதாவது பெரிய கிரிக்கெட்டர் கரண், டேரிங், டேஷிங், the famous cricketer, the biggest flirt, the bestest brother, my செல்ல கிரிக்கெட்டர். நான் உங்ககிட்ட விளையாடுறேன்னு நினைக்கிறேன்ல, போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அட, நான் உன்னை சிரிக்க வைக்க தானே முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கரனோட சேடான சீரியஸ் ஃபேஸ் எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஒருவேளை நான் ஆரம்பிச்சிட்டா நீ அவ்வளவுதான்,
அப்புறம் நான் உன்னை 4th ஸ்டாண்டர்ட் ஃபெயில்னு சொல்லுவேன், கிராக்னு சொல்லுவேன். ஜாக்கிரதை. நீ ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கல. இருந்தாலும் உன்னை இன்னைக்கு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. உண்மைதான், நீ ஹேண்ட்ஸமா ஈகோயிஸ்டா முன்னாடியே இருந்த. ஆனா எப்பவுமே எனக்கு கியூட்டாவே இருந்ததில்ல. ஐ ஸ்வேர். ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்க. இந்த நிமிஷம், ஒரு நிமிஷமா இருந்தாலும் சரி, ரொம்ப கியூட்டா இருக்க. ரொம்ப நல்லது. அத்தை, எனக்கு ஆயுர்வேதிக் மருந்தோட பாக்ஸ் வேணும். அது உங்க ரூம்ல இருக்கா? சரி சரி, ஆயுர்வேதிக் பாக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டு நீ தப்பிக்கலாம்னு நினைக்காத, புரியுதா? இவ கேம்ல இருந்து தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அந்த பேட் எங்க? ஓ, இங்க இருக்கா. நாங்க எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கோன்றத நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க கேர்ள்ஸ் ஆச்சே, கேர்ள்ஸ் மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நாங்க தான் ஜெயிக்கணும், எங்களை ஜெயிக்க வச்சிடுங்கன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் ஒத்து வராது. போது, நிறுத்துறீங்களா மகேஷ்? பொண்ணுங்க மாதிரி நீங்க தான் அழுதுகிட்டே இருப்பீங்க, ஆனா நாங்க கிடையாது. அட, உங்க மருமக இருக்காலமா, அவ என்கிட்ட சண்டை போடும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா காம்படிஷன் உணர்வோட இவ பேசும்போது நிஜமாவே ரொம்ப கியூட்டா தெரியுமா? இங்க பாருப்பா, உங்க 2 பேருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒருவேளை நீ லவ் மேரேஜ் பண்ணிருந்தனா இப்ப உட்காந்து நீ அழுதுட்டு இருந்திருப்ப, சரியா? இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் வந்துச்சு. ஆனா நம்ம மோனிஷாவை பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் வந்துருச்சு. லவ் மேரேஜே ரொம்ப கியூட்னு நினைக்கிறேன். சோ ரொமான்டிக். இங்க பாருமா தங்கச்சி, இந்த லவ் விஷயத்தால கேமை விட்டுறாதீங்க, இல்லைன்னா நீங்க நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொல்லிடுவீங்க. சோ ப்ளீஸ் விளையாட்ட கவனிங்க. கொஞ்ச நேரம் இருக்கீங்களா அத்தை? நான் போய் மருந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா. இவங்க எல்லாரும் என்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. கரண், பிரீதா, சமீர், ஸ்ருதி எல்லாரும். நான் கரண் விஷயத்தில் பண்ணது இவங்க எல்லாரும் இப்போ என்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. நான் போதையில் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கரணை நிரபராதின்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க என்னுடைய பிளானையே என்கிட்டயே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு அந்த ஸ்டூபிட் பிருத்தியோடைய ஹெல்ப் தேவைப்படுது. பிருத்வி, நீ எங்கே இருக்க? தயவு செஞ்சு இப்ப கண் முழிச்சிடாத. ஏன்னா இவங்க இப்ப என்ன ஹீரோவா நினைச்சிட்டு இருக்காங்க, இல்லைன்னா வில்லன்னு நினைப்பாங்க. இப்ப ராக்கி மூலிகை இலையெல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்க முடிஞ்சு. வாங்க வாங்க, கொண்டு வாங்க, இங்க வாங்க. ஐ மீன் சொல்லுங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்த மூலிகையால எந்த மயக்கமா இருந்தாலும் தூரமா ஓடி போயிடும். நீ வேணா பாரு, சீக்கிரமா இவன் கண்ணு முழிச்சிருவான். நீ ஒண்ணு பண்ணுப்பா, இவனை பெட்ல படுக்கவே. இல்ல, வேணாம் வேணாம் வேணாம், இவனை கண் முழிக்க வைக்க வேணாம். இவன் கண் முழிச்சா நான் மயக்கம் போட்டு போயிருந்தேன். வாய் பார்த்துட்டு இருக்க, நான் சொன்னதை செய். சாரி. யா, ரொம்ப வெயிட்டா இருக்கா. நீ வெயிட்டா தான் இருப்ப. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ இந்த ஷர்லின் எதுக்காக ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம், இந்த மோனிஷாவும் ஷர்லினும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா என்ன? இந்த ராக்கி இருக்கும்போது ஃபோனே எடுக்க முடியாது. ஃபோனை கட் பண்ணிட்டான். அவன் ஸ்மார்ட்னஸை கண்டிப்பா எங்கேயோ காட்டிட்டு இருப்பான். இந்த ராக்கி ஆண்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு பிருத்வி இவ்ளோ டென்ஷனா இருக்கான்னு தெரியலையே. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப அதிகமா டிராமா பண்றாங்க. நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை ரொம்ப நேரமா வெளியே தேடிட்டு இருக்கேன்.